வணக்கம். மனபலவீனத்தின் வெளிப்பாடுகள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, முற்றுப்பெறாத எண்ணங்கள். இரண்டாவது, ஒரு முடிவெடுக்க முடியாத மனோநிலை. மூணாவது, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம அதை யோசிக்கிறது. நாலாவது, தனியாக தானாக பேச ஆரம்பிக்கிறது. இந்த 4 விதமான குணங்கள் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த முற்று பெறாத எண்ணங்கள் அப்படின்னா, நம்ம ஒரு எவரெஸ்ட் மலையில் ஏறணும்னா ஆசைப்பட்டிருக்கோம், ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருக்கோம், ஆனால் அது பண்ண முடியல. அப்படி எத்தனையோ எண்ணங்கள் இருக்கும் நமக்குள்ளே. நான் பண்ணணும்னு நினச்சிருப்போம், அது பண்ணியிருக்க மாட்டோம். தாஜ்மஹாலை பார்க்கணுன்னு நினைப்போம், போக முடியாது. இது மாதிரி முற்றுப்பெறாத எண்ணங்கள் நிறையா சேர்ந்ததுன்னா அதுதான் முற்றுப்பெறாத எண்ணங்கள். ரெண்டாவது, முடிவெடுக்க முடியல. ஒருத்தர் கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிட்டாரு, வந்து கூப்பிட்டாரு, போகலாம். அவருக்கு போகலாமா வேணாமா, அது முக்கியமான கல்யாணமா, என்ன போகணுமா வேணாமா, முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை. உங்களை ஒருத்தர் திட்டினவர் திட்டிட்டு அவர் மறந்துட்டு போயிருக்கலாம். அவர் என்னை இப்படி திட்டான் பார்த்தியா அப்படின்ட்டு நம்ம திரும்ப திரும்ப அதவே யோசிக்கிறோம். அது மாதிரி பல விஷயங்களை திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறது, அது உடனே நம்மளை விட்டு போகிறதில்ல, அந்த மாதிரி விஷயம். அப்புறம் தனியாக பேசிக்கிறது. மன நெருக்கடி ஜாஸ்தியானோடனே யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற அந்த மனசு என்ன பண்ணும்னா, வாயை திறந்து நம்ம முணுமுணுத்துக்கிட்டே போவோம். இத்தனை நாள் அதிகமாக தனக்குள்ளே பேசிகிட்டு இருந்த நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவோம். அது அதிகமாக முத்தி தான் பேசிக்கிட்டே போகிறது. அதுக்கு மேலே தான் கத்தி பேச ஆரம்பிக்கிறது தனியாக ரோட்டில் நின்று. இந்த மாதிரி மனோநிலைகள்லாம் இருக்குது அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலே நீங்கள் ஆன்மீக நாட்டம் இருந்தால் அதுக்குள்ளே செல்லுங்க. இல்லைன்னா மெடிடேஷன், யோகா, ஏதாவது ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். நன்றி. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.